ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எறா பொரியல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எறா 1/4 கிலோ அளவுக்கு எறா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கண்ணாடி பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன்னு சொன்னால அந்த தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி எறாவை சில பேர் அப்படியே வேற வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுருவாங்க. நம்ம வந்து வதக்கிட்டு தான் போடுறோம். இப்போ நான் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கூட்டு மல்லித்தூள் இருக்குல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னல எல்லாமே வெங்காயம் தக்காளி சில பேர் அப்படியே அரைச்சி அப்படியே போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து வதக்காமையே வந்து எறா பொரிப்பாங்க. அப்படி பொரிச்சினாங்க நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து வெங்காயம் வாசனை அடிக்கும். இப்படி நீங்கள் வதக்கி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எறா சேர்த்துக்கலாம். எறா வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. 1/4 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். பெரிய எறா சேர்க்கல, நான் நார்மலாக சைஸ் தான் சேர்த்துருக்குறேன். இதில் இருக்கிற டேஸ்ட்டு பெரிய எறாலாம் இருக்காது. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடியை போட்டு நம்ம வந்து அடுப்பு ஸ்லோவாக வச்சு வதங்கிட்டோம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா பொறுமையாலே லேசாக ஸ்லோலேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளி எறா நல்லா எல்லாம் மசாலாலாம் நல்லா பிரண்டு நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள். இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா மல்லி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எறா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு குழம்பே தேவையில்லை. இதை செஞ்சே சாப்பிடாம பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.